2022 அக்டோபர் 13 சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவியை தள்ளிவிட்ட சதீஷுக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். விவரங்கள் என்ன சார்? இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது, சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்த கல்லூரி மாணவியும் அதே குடியிருப்பில் வசித்து வந்த சதீஷும் காதலித்து வந்தார்கள். இந்த நிலையில தான் பெற்றோர் எதிர்ப்பு காரணமாக சதீஷுடன் பேசுவதை மாணவி நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தான் கடந்த 2022 அக்டோபர் 13 கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்திருந்த மாணவியை தாம்பரம் சென்று அந்த மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்ததாக சதீஷ் கைது செய்யப்பட்டார். சிபிசிஐடி பதிவு செய்த இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் சதீஷ்க்கு தூக்கு தண்டனை விதித்து 2024 ஆண்டு டிசம்பர் 30 தீர்ப்பளித்தது. மரண தண்டனை உறுதி செய்வதற்காக வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதே போல சதீஷ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்குடைய விசாரணை தான் நீதிபதி சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அந்த அமர்வு என்பது விசாரித்தது. அப்போது அந்த சதீஷ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் காதலித்தவர் வேறொருவரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்ட வேதனையில் திடீர்னு ஆதரவு செய்த ஒரு செயல் என்றும், இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல என்றும், மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு இதில் ஒன்றும் அரிதிலும் அரிதான வழக்கல்ல என்ற வாதத்தை முன்வைத்தார். ஆனால் அதற்கு சிபிசிஐடி சார்பில் ஆஜரான தமிழக அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன்முகம் ஜின்னா காதலித்தவள் வேறொருவரை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்ட வேதனையில திடீர்னு ஆதரவு செயல் அல்ல, இது திட்டமிட்ட செயல் என்றும், 2 நாட்களாகவே நோட்டமிட்டு 3வது நாள் அந்த ரயில் வரும் வரை காத்திருந்து ரயில் அருகில் வந்தவுடன் தள்ளிவிட்டார் என்பதற்கு கண்காணிப்பு கேமரா காட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்கள் உள்ளதனால அந்த நிருபத்தினால்தான் மரண தண்டனை உறுதி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இது திடீர் தூண்டுதலோ உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்ந்ததோ அல்ல என்றும், அகங்காரம், பிடிவாதம் மற்றும் ஆணாதிக்க உணர்வில் நடந்த கொடூரமான திட்டமிட்ட செயல் எனவும் வாதிட்டார். இல்லை என சொல்வதற்கு உரிமை கொண்ட பெண் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அதனால காயமடைந்த ஒரு ஆணின் அகங்காரத்தால் நடந்த கொடூரமான கொலை என்றும் கடுமையான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. அனைத்து வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தான் இந்த வழக்கில் தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு அந்த வழக்கில் குற்றவாளி சதீஷ் விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். 20 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு எதுவும் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரமேஷ்குமார், விவரங்களுக்கு நன்றி.